இதுவரை எத்தனை அதிகாரம் பார்த்துருக்கோம்? அதிகாரம் நினைவு இருக்கா? எத்தனை அதிகாரங்கள்? முதல் அதிகாரம் என்ன? இல்வாழ்க்கை. இரண்டாவது செய் நன்றி அறிதல். மூன்றாவது வெகாமை. நான்காவது புலால் மறுத்தல். புலால் மறுத்தல் நல்லா பாருங்க. இந்த பக்கம் இருக்கிறது சரியா? இதை அண்ணனுக்கு கோவத்தில் போட்டு விட்டுறாரு. அப்ப என்ன அப்படின்னா, புலால் மறுத்தல் அப்படின்னா என்ன? புலால் அப்படின்னா என்ன? புலால் இறைச்சி. வள்ளுவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, வள்ளுவன் வள்ளலார் அப்படின்னு இருந்தார் தெரியுமா? ஜீவகாருண்ய ஒழுக்கம். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய ஒரு வள்ளுவ பெருமான். வள்ளலார் அப்படின்னா கடையில் வள்ளல்கள் அல்ல, சாதனா. சாதனா தானே? சகானா எதை யோசிச்சுட்டு சாதனா வெள்ள நிக்குது. நல்லா பணம் வாங்க சரியா? அப்ப என்ன அப்படின்னா, இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை ஜீவகாருண்ய ஒழுக்கம்? காருண்யம் அப்படின்னா என்னமா? நமக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. காருண்யம்னா கருணை. ஏன்னா இது நமக்கு தேவை கிடையாது, நம்ம தெரிஞ்சுக்கிற அவசியம் கிடையாது. ஏன்? இதெல்லாம் மனிதர்கள் சொல்லப்பட்டது, நமக்கு இல்ல இல்லையா? ஒரு ஒரு பசுமாடு இன்னொரு பசுமாடு மீது காட்டுவது காருண்யம், மாட்டுக்கு சொல்லப்பட்டது. ஒரு பன்றி இன்னொரு பன்றிக்கு காட்டக்கூடிய காருண்யம், அது பன்றிக்கு சொல்லப்பட்டது. மனிதனுக்கு எல்லாம் சொல்லப்படல சரியா? மனிதனுக்கு அப்படி ஒரு பண்பே கிடையாது. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். நாடி என்பது இதுல குடிப்பல்ல, நாடி என்பது நாடுதல். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய ஜாலகாரம் தெரியுமா? அதனாலதான் அந்த உலக பொதுமறைன்னு வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றோம் அப்படின்னா, குணம் நாடி குற்றமும் நாடிங்கிறார். ஒரு மனிதனிடம் உள்ள நல் ஒழுக்கங்களை எப்படி நம்ம விரும்புகிறோமோ, குணம் நாடி மனிதனிடம் உள்ள நல்ல பழக்கங்களை நம்ம விரும்புவோம் இல்லையா? ஆனா நம்ம பிடிக்கும் இல்லையா? அது எப்படி ஒரு மனிதனிடம் உள்ள நல் பழக்கங்கள் நம்மை கவர்கிறதோ, அதே போல ஒரு மனிதனிடம் உள்ள தீய செயல்களும் என்ன பண்ணும்? நம்மை கவர வேண்டும்ங்கிறாரு. அதுவும் ஒரு விதமான குணம் அப்படிங்கிறாரு. அவன் இருக்கக்கூடிய தீய செயலை கூட நீ என்ன நினைக்கிற? ஒரு பண்பா நிலை சொல்லுங்க. நீ அப்ப பார்த்தாலும் கேட்டதே நினைப்பான்டா. காரணம் அவன் குணமே அப்படிதான். இதெல்லாம் எங்கே வந்துச்சு? வள்ளுவன் சொன்னது. ஒருவேளை வாய்மொழியை நம்ம பேசியதை வச்சு வள்ளுவன் எழுதிக்கலாம். அதான் சொல்றான், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்கை. அவற்றுள் மிகை நாடி மிகை என்ன? அதிகபட்சமா எதை இருக்கோ அதை விரும்பிட்டு இருக்கோம். ஆனால் வள்ளுவனுடைய வாய்மொழி பொறுத்தவரை குற்றமும் என்னதான்? ஒரு விதமான பண்புதான். குற்றமும் ஒரு விதமான நீ தீய செய்யற, நீ கெட்டது செய்யற அப்படின்னா அதுவும் ஒரு விதமான என்னது? பண்பு, மனிதனுடைய பண்பு அப்படிங்கிறான். அதையும் விரும்பு அப்படின்னு வள்ளுவன் சொல்றது. அதையும் விரும்பு அப்படின்னு சொன்ன வள்ளுவன் ஏன் இது சொல்ல வர அப்படின்னா, இந்த ஜீவ காருண்ய ஒழுக்கம் வள்ளல் பெருமான் சொன்னது. அவன் யார் தெரிஞ்சுக்கணும். வடலூர்ல சத்திய ஞான சபை
அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஜீவ காருண்ய ஒழுக்கம் என்கிற நெறிமுறையை உலகிற்கு சொல்லி மனுமுறை கண்ட வாசகம் என்ற உரைநடையை உலகிற்கு அருளி இல்லையா திருவருட்பா அப்படிங்கிற மிக பெரும் ஒரு 5வது பாவகையை கொடுத்தவர். 4 பாவகை தான் படிச்சிருக்கோம். படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோம். 4 பாவகை இருக்குன்னு படிச்சிருக்கோம். 4 பாவகையை படிக்கல, 4 பாவகை இருக்குன்னு படிச்சிருக்கிறோம். என்னப்பா? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, அஞ்சிப்பா. 5வது பாவனை இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் யாரு? வள்ளல் பெருமான். என்னப்பா அது? மருட்பா. மருட்பா திருவருட்பாவை மருட்பா. மருட்பா அப்படின்னு ஏன் மருட்பா அப்படின்னா 12 சீர்கள் இருக்கும். 12 சீர்கள் இருக்கும். 5 சீர்கள் 9 சீர் வரை இருக்கிறதா கலிநெருக்கடி ஆசிரியர் விழுத்தப்பா. இவரு 12 சீர்ல பாடியிருப்பாரு. ஆகையால் பேர் மருட்பா. சொல்ல போனா நிறைய வரலாறு இருக்குது. அவர்தான் இந்த ஜீவ காருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு நெறிமுறையை உலகிற்கு சொன்னார். ஜீவ காருண்ய ஒழுக்கம் என்ற நெறிமுறையை உலகிற்கு சொன்னாரு. ஜீவ காருண்யம் ஜீவன். ஜீவன் என்னமா? உயிர். உயிர்கள் மீது நம்ம என்ன செலுத்தணும்? கருணையை செலுத்தணும், அன்பினை செலுத்தணும், காவலை செலுத்தணும், பாதத்தை செலுத்தணும். இதையெல்லாம் செலுத்த வேண்டும். என்பது ஜீவ காருண்யம் அப்படி கொண்டு வந்தார். எல்லா உயிரையும் தம் உயிர் போல் நேசி அப்படிங்கிறதா அதான் உன்னதமான கோட்பாடு. நம்ம அதான் நினைக்கிறோமா? இருக்கிற புல்லு பூண்டு எல்லாத்தையும் அழிச்சு அது மேல 7 அடுக்கு மாடிய கட்டடத்தை கட்டி அந்த கட்டடத்தின் நெத்தியில என்ன வச்சிருப்பாங்க? வள்ளலாக கட்டிடம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. சொல்றது புரியுதா? அது பேரு வள்ளலார் கட்டிடம் வச்சிருப்பாங்க. வள்ளலார் என்ன சொன்னாரு, நீ என்ன பண்ணிச்சோ அப்படி பேர் எழுதிட்டு இருக்கிற. எல்லா குடும்பங்களும் இருக்கக்கூடிய புல்லு பூண்டு எல்லாத்தையும் அடிச்சு விட்ட உயிரிழத்து தரக்கூடிய உணவு விவசாயத்தை எல்லாத்தையும் கொண்டு வாடிய பயிரை கண்ட போதும் வாழணும். பயிர் வாழ்னாலே மனசு வாழ்னு சொன்ன அப்படியாகப்பட்டவர்களுடைய பெயரை நீ எல்லா உயிரையும் அழித்து விட்டு 7 அடுக்கு மாடு பெரிய மாடு கட்டி அந்த மாடு நெத்தியில வள்ளலார் கட்டிடம் அப்படி எழுதி வச்சா மனசு நோகாது, மனசு பதப்பதைக்காது. பதைக்குமா இல்லையா? பதைக்காதோ? பதைக்கும். சரியா? அதாவது ஜீவ காருண்யம். நமக்கு அந்த ஒத்து வராதுமா? நமக்கே ஒத்து வராது. அதுதான் வள்ளுவன் சொல்றான். என்ன சொல்றாப்னா புலால் மறுத்தல் அப்படிங்கிறான். புலால் மறுத்தல் அப்படின்னா இறைச்சியல் மாமிசம் உண்ணாத. ஏன் உண்ணக்கூடாது? ஏன் உண்ணுதல் கூடாது? உயிர்களை எல்லாம் ஒன்றா நேசிக்கிறோம். உண்ணுறவே என்ன பண்றாங்க? உண்ணுதல் என்பது தொழிலா வச்சிருக்காங்க, காசு கொடுத்து வாங்குறான். அதை விட்டு இவன் வருவாயை கிடைக்கிறான். அவன் தானே எத்தனை மீன் கடைகள் இருக்கு, எத்தனை கறிகள் இருக்கு, எத்தனை கோழி இறைச்சி கடைகள் இருக்கு, எத்தனை பன்றி கடைகள் இருக்கு. இந்த பன்றிக்கு அழகான ஒரு பெயர் இருக்கு, தமிழ் பெயர் தெரியுமா? பன்றி அப்படின்னு சொல்றோம்ல, இந்த பன்றி என்றத சொல்லும் பொழுது நம்ம சில பேர் கூச்சப்படுவான். பன்றிய பன்னிங்குவான். பன்றின்னு கூட சொல்ல மாட்டான். அப்படின்னு சொன்னா கூட அழகா இருக்கும். பன்றி கூட அழகா இருக்கும். பன்றிய பன்றி அப்படின்னு சொல்லி பாரு, அழகா இருக்கு. அதே பண்ணி அப்படின்னு சொல்லி பாரு, ரொம்ப அசிங்கமா இருக்கும். இன்னும் அழகா சொல்லணும்னா இந்த பன்றிக்கு அது என்ன சொல்றான் தெரியுமா? சேத்து மான். எவ்வளவு அழகான சொல்லு. சேத்து மான். மான் சேர்ல கிடக்கும், ஆனாலும் ஒரு மான் சேர்ல இருக்கும், சேத்துல இருக்கு. பன்றி எங்க இருக்கும்? சாக்கடை, சேரு, குளம், குட்டை இது ஓரளவு மீன் கிடக்குலையா, அதுக்கு பேர் சேத்துமான். எவ்வளவு அழகா வச்சிருக்கோம் பெயர் பாரு. பன்றிங்கிறத விட்டுறா, பன்னின்னு சொல்லாதடா, சேத்துமான் அப்படின்னு அழகா சொல்லணும். சேத்து அது சேரு, சேற்று வாழக்கூடிய மான் சேத்துமான்.
இல்லையா? அப்ப கூட நிறைய கடைகள், நிறைய இறைச்சி கடைகள் கொண்டு வந்தாங்க. ஏன் இறைச்சி கடைகள் கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னா, தன்னுடைய வருவாயை பெருக்கிக் கொள்வதற்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இறைச்சி கடைகள் உருவாக்கப்பட்டது இல்லையா? அந்த இறைச்சி கடைகளால் நமக்கு நிறைய வருவாய் இருப்பினும், வருவாய் இருக்குது இருப்பினும் என்ன உயிர் நேயம் என்பது என்ன பண்ணுது, நசுக்கப்படுது அப்படிங்கறத திருவள்ளுவர் நமக்கு சொல்றாங்க. சரியா? அதான் என்னன்னா புலால் நடக்குது மாமிசம் நம்மள உண்மையில செத்துவோம். ஒருவேளை வள்ளுவனுடைய வாய்மொழியை கேட்டு மாமிசம் திங்காம என்ன பண்ணுவான், மனுஷனே கழிச்சாப்ப ஆரம்பிச்சிருவான் இல்லையா? அவன்தானே மாமிசம் என்பது என்ன? மாமிசம் அப்படின்னா என்ன? சிக்கன் மட்டன். சிக்கன் மட்டன் இதுதான் மாமிசம். நம்ம உடம்புமா அது மாமிசம் கிடையாது. அது மாமிசம் தானா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சாப்பிட மாட்டோம். ஒண்ணுதான் தெரியாது. மனுஷ உடம்பு வேறு, மாமிசம் வேறு. அப்படிதானே? நம்ம என்னையாவது உயிர்கள் போத்திய மாமிசம் அப்படின்னு நம்ம எங்கேயே சொல்லிருக்கோமா? நம்ம எங்கேயாவது அடையாளப்படுத்திருக்கோமா? படுத்தது இல்லையா? ஆனா நம்ம அடையாளப்படுத்துவது உயிருடைய பிண்டம் அப்படின்னு சொல்லுவோம். உயிருடைய பிண்டம் அப்படின்னா நம்மளை அடையாளப்படுத்த. ஒருவேளை மாமிசம் சொல்ல அவ்வளவுதான், மக்கள் தொகை வளரவே வளராது. இன்னமும் சில தீவுகள்ல மனுஷன் அடிச்சு சாப்பிட்டு இருக்கிறான். அது கூட அவங்க ஒரு கவிஞர் பாட்டு பாடியிருப்பார் இல்லையா? மனிதன் கேள்விப்பட்டது இல்லையா? அது எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? மெர்சல் பாட்டு சொல்றீங்களா? அதான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வாயிலிருந்து வயது வரி செய்யுது. சரிங்களா? சரி. ஏன் அப்படின்னா மனிதன் கெடுத்து வாழ்றான் தம்பி பையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பாடலுடைய பட்டுக்கொடி கல்யாண சுத்தம் படி அழகான வரைகள். சரியா? ஏன்னா உலகிற்கு நிறைய தத்துவமான கருத்துக்களை சொன்னவங்க இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க. நீ எதெல்லாம் தேவையில்லையோ அது போன்ற கருத்துக்களை சொல்லக்கூடிய உலகத்தை நிலையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். சரியா? எல்லாத்தையும் சொல்லி இன்னமும் நம்ம கிட்ட நினைவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு வள்ளுவர் மட்டும்தான். ஏன் வரல திருக்குறளை மட்டும் மறக்கல? ஏன் மறக்க முடியல? ஏன் மறுக்க முடியல அப்படின்னா ஒரு வேலை திருக்குறள் இல்லாமல் போச்சு அப்படின்னா தமிழ் இனம் என்ற ஒரு இனம் இல்லாமலே போயிடும். நமக்கு ஒரு அடையாளமாக வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். சரியா? பாருங்க இந்த குறள் படிமை யார சொன்னாங்க? அத்தனை பேர் அப்படி தலையா அப்படியே கவுந்துக்குமா எந்திரிச்சிடாத. சரியா? எழுந்திரிச்சா வாயிலோட முத்துல அப்படி கொட்டிடும். திகழ் பொருட்டால் சொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் எனும். திகழ் பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் எனும். திகழ் பொருட்டால் அப்படின்னா திகழ் பொருட்டால் திகழ் அப்படின்னா திகழ் பொருட்டால் திகழ் பொருட்டால் கொள்ளாது உலகு எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் விற்பார்கள் இல்லை. அதுவரையும் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். இல்லை என்றால் இல்லை தெரிஞ்சு பத்தியா? அதுவரை நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். தமிழாசிரியராக வெற்றி பெற்றுள்ளேன். அந்த இல் என்பது சில இடங்களில் மாறும், சில இடங்களில் மாறும். இப்ப இங்க இல் என்பது என்ன? இல்லறம். சரியா? அங்கே அவை இல் அப்படின்னா என்ன? இல்லை என்று பொருள். சரியா? அப்ப இடத்திற்கு ஏற்ற போல நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லை பயன்படுத்த வேண்டும். இங்க திணல் பொருட்டால் கொள்ளாது அப்படின்னா கொள்ளாது கொள்பவன். சரியா? திணல் பொருட்டால் திணல் உனக்கு பிடிச்சதா தின்னுறது திங்கிறது. திணல் பொருட்டால் தின்னும் பொருட்டு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றோம்ல, அது தின்னுறது. நிறைய கிராமப்புறங்கள் இருப்பான். திருண்டியா? இந்த ஏன் நம்ம சென்னையில் கேட்பான துணுட்டியா அப்படிவான். சரியா? நாஸ்தா துணுட்டியா நாஸ்தா வேறு வெளியே இருந்தாலும்
இந்த துண்ணுட்டியா அப்படின்னு தின்னுட்டியா அப்படிங்கிறதா துண்ணுட்டியா. என்ன தமிழ் பேசுறா, நம்ம தான் இருக்கணும். சாப்பிட்டியா, இன்னும் அப்படியே அப்படியே கொஞ்சம் உயர்வு போய் ஒட்டிக்கிட்டியா. அன்பு அன்பு மிகுதி. கோபமா இருந்தா சாப்பிட்டியான்னு கேட்பா, அன்போட இருந்தாலும் ஒட்டிக்கிட்டியா கேட்பான். சரியா, இல்லையே நம்ம அப்படிதான் போய் பழகிடுவோம். சரி, ஆகையா திணல் பொறுத்தால் கொள்ளாது உலகியனின் யாரும் விளை பொறுத்தால் மூந்தருவார்கள். சரியா, அவ திணல் அவ தின்னும் பொருட்டு எதுக்காக உயிர்களை கொள்ளுறோம்? தின்பதற்காக. இதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பான், குலசாமிக்கு நேர்த்தி கடன். குலசாமிக்கு வேண்டிக்கிட்டோம், குலசாமிக்கு மொட்டை அடிக்கிறோம். இவன் மொட்டை அடிச்சு குலசாமி பேர் வச்சிருவான். ஐயனாருக்கு மொட்டை அடிக்க போறோம் அப்படின்னு ஐயனாருக்கு இவன் மொட்டை அடிக்கிறான். போய் பார்த்தது இவன் மொட்டை அடிச்சுட்டு ஐயனாருக்கு பேர் சொல்றான். பாத்துக்கிறியா, அதேபோல குலசாமிக்கு நேர்த்திக்கடன் சொல்லிட்டு 4 ஆட்டை கொண்டு போய் வெட்டி மொத்தமா திருட்டு வந்துடும். கொஞ்சோண்டு அந்த 4 ஆட்டுக்கறி ஒரு 40 கிலோ வருது வச்சுக்கோங்க, 400 கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்க. 400 கிலோ 2 கிராம் எடுத்து படைப்பான். 2 கிராம். சரியா, ஒரு 2 பீஸ் எடுத்து வைப்பான். இங்க கடவுளுக்கு முன்னால எடுத்து வச்சுட்டு போக அதையும் திட்டு போயிடுவான் 10. ஆனா பேர் என்ன? பாவம் ஒரு பக்கம் வழி ஒரு பக்கம் போறது போல. பாவம் யாருக்கு? பாவம் யாருக்கு? பாவம் ஆட்டுக்கு. வழி யாருக்கு? வழி கடவுளுக்கு. லாபம் யாருக்கு? நம்ம வயிற்றுக்கு. இல்லையா? திவ்யதர்ஷினி என்ன யோசிக்கிற? நீ என்னமோ யோசிக்கிறேன்னு தெரியல. என்ன யோசிக்க? பரவாயில்ல சொல்லு. உன்னை எல்லாம் யாரையும் அப்படி பேச சொல்லி அனுப்புறான்னு கேட்கிற? இல்ல, நீ அப்பதான் யோசிக்கிற. உனக்கு மட்டும் எங்க இருந்து பேசிட்டு கேட்கிற? இல்ல இல்ல, ஏதோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்து ரொம்ப நேரமா யோசிக்கிறது. சரி, நல்லது. ஆகையா அதான் சொல்றாங்க, திணல் பொருட்கள் கொள்ளாத உலகனின் யாரும் விளை பார்த்தால் இன்னும் தருவார்கள் இல்லை இருக்க மாட்டான். எதன் பொருட்டு? தின்னும் பொருட்டு உலகத்தில் உள்ள உயிர்களை கொள்ளாது இந்த உலகம் இருக்குமாயின் இருக்குமா? இருக்காது. நான் திங்கிற பொருட்டு எனக்கு பூ தேவையில்லை, எனக்கு மாமிசம் தேவையில்லை, எனக்கு இறைச்சி தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ண மாட்டான்? எந்த உயிரையும் வருவாய்க்காக எவனும் கொள்ள மாட்டான். எவனும் கொள்ள மாட்டான். ஆட்டை அன்போடு வளர்ப்பான், மாட்டை பரிவோடு வளர்ப்பான். சரியா, கோழிய கவுக்கு போட்டு வளர்ப்பான். இல்லையா? இல்லையம்மா? அப்ப அது போட்ட முட்டையா அதுக்கு கோழி பொறிச்சு வரும். ஒரு இடத்துல வள்ளுவன் மாமிசம் திங்காதுன்னு சொல்லுவோம். இன்னொரு இடத்துல மாமிசம் தின்னுவோம் வள்ளுவன். ஏன்? ஒரு வேலையை மாமிசம் திங்காம போனீங்கன்னா என்ன ஆகும்? உலகத்துல அதனுடைய இழப்புக்கும் விவசாயம். ஆடுகளை வெட்டி சாப்பிடல, மாடுகளை வெட்டி சாப்பிடல, மீன்களை வெட்டி சாப்பிடல, கோழிகளை அறுத்து சாப்பிடல அப்படின்னா அதோட இனப்பெருக்கம் அதிகமாயிடும். மக்கள் தொகையை விட அந்த தொகை அதிகமாயிடும் இல்லையா? ஆகையால் ஒரு கருணை அடிப்படையில, ஒரு காரணியத்தின் அடிப்படையில நாங்கள் ஆட்டையும் மாட்டையும் கோழியையும் மீனையும் கொண்டு வயிற்றுக்கு காணிக்கை படைக்கிறோம்.
இல்லையா? ஆகையால்தான் இதுவும் ஒரு விதமான ஜீவ காருண்யம் அப்படின்னு வள்ளுவன் இன்னொரு எப்படி சொல்லுவார். புலால் மறுத்தல் என்பது மாமிசம் உண்ணாது, இறைச்சிகளை உண்ணாது. ஏன் அப்படின்னா, ஏன் உண்ணாத கூடாது அப்படின்னா, நீ உண்பதாலதான் என்ன நடக்குது, நிறைய உயிர் கொலை நடக்குது. திணல் பொருட்டால் தின்னும் பொருட்டு தின்னுதல். நந்திதா, தின்னுதல் அப்படின்னா என்ன? தின்னுதல் அகராதி பார்க்கணுமா? டிக்ஷனரி பார்க்கணும். தின்னுதல் அப்படின்னா என்ன? சாப்பிடுறது. நம்ம நல்லா யோசிச்சு போறோமா? எந்த விதமான அழுகைனா என்னமா அப்படின்னா, அழுகைனா ஒரு விதம் அழுகையா அப்படின்னும். சாப்பிடணும் என்னமா ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட கை போயிட்டு சாப்பிடுறது வாய்ப்பு கைக்கு அந்த அதாவது என் வகை மெய்ப்பாடுகள் சொல்லுவாங்க. நகை, அழுகை, இருவரும் நன்கை, அச்சம், பெரியதும், உவகை, வெற்றி, அப்பாலிட்டை மெய்ப்பாடு என்பது ஒரு என் வகையான மெய்ப்பாடுகள் இருப்பா. மெய் அப்படின்னா மெய்ப்பாடுன்னா உடம்பை வழியாக காட்டக்கூடிய அபிநயங்கள் அப்படின்னு சொல்றது. அதுல இந்த சோறு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான வகை மகிழ்ச்சி பத்தியா மெய்ப்பாடு, அதுக்கு மட்டும் சோறு என்பதற்கு மட்டும்தான் அந்த எட்டு மெய்ப்பாடு 32 பிரியும். அந்த 32ல உவகையில மகிழ்ச்சியில வரும். நமக்கு எது சோறை கண்டால் மகிழ்ச்சி வரும் இல்லையா? அந்த ஒரு இடத்துல சோறு அப்படின்னா என்னன்னு கேட்டாலும் கேட்கணும்னா கையும் வாய் போய் சேர்ந்துடும். முன்னாடி மெய்ப்பாடுகளை இந்த மெய்ப்பாடுகளுக்கும் இல்லாத சிறப்பு அந்த ஒரு மெய்ப்பாடு உண்டு. நான் சொல்லல, தொல்காப்பியர் சொல்றாரு. சரியா? ஆகையா குரல் பாதிப்பு திணல் பொருட்டால். திணல் என்னன்னா திணல்னா தின்னுதல். தின்னும் பொருட்டு. பொருட்டு அப்படின்னா என்ன? பொருட்டு அப்படின்னா பொது பொருள். பொருட்டு அப்படின்னா இங்க பொருள் என்ன? செயல். நீ திங்கிறதாலதான் அப்படின்னா சரி. உங்க தமிழை சொல்ல முடியோ சொன்னாரு, ஆனா நாங்க சொல்ல முடியாது. எங்க ஐயா சொன்ன எங்களுக்கு சொல்றீங்களா அப்படிங்கயா? சரி. ஆகியா திணை பொருட்டால் அப்படின்னா தின்னும் பொருட்டு. கொள்ளாது தின்னுதல் என்கிற செயலின் காரணமாகத்தான் உலகத்துல உயிர்களை கொள்ளுதல் என்கிற நிகழ்வு ஏற்படும். இறைச்சி தின்னுவியா? நீ வச்சா நான் வச்சா நான் வச்சா அப்ப இறைச்சி தின்னுவியா யோசிக்கிற? இறைச்சினா தெரியாது. மாட்டு இருக்குண்டியா? ஆட்டு கறி என்ன கறி தின்ப? கோழி கறி வெக்கத போறேன். வெக்கப்படுது. கோழி கனவாய் கொண்டு அப்படிதான் இருக்கணும். சரியா? லெக்பீஸ் எடுத்து இருக்கும். கனவு போய் லெக்பீஸ் சரியா? ஆகியா அதாமா உலகினின் யார் விலை பொருட்டால் ஊன் தருவார்கள். ஊன் என்னமா? இறைச்சி. ஊன் என்பது இறைச்சி. இங்க இந்த பலகை கவனிமா. ஊன் என்பதற்கும் உள்ள வேறுபாடு. ஊன் ஊன் இது உண்ணுதல். உண்ணுதல் என்கிற பொருளை தரும். இது இறைச்சி. இறைச்சி
கடைக்கு போகணும், இறைச்சி வாங்க போனா நம்ம போய் கடையில முதல்ல என்ன கேட்பான்? இந்த இறைச்சி போடும்போது கடையாளர் என்ன கேட்பான்? நல்ல பீஸ். இந்த பீஸுங்கிறத எவன் கண்டுபிடிச்சாலும் தெரியல. எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறாங்க, எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறாங்க. எப்படி சொல்றது? நாம வாய் சும்மாவும் இருக்காது. சரியா? பதிவு நேரம் போயிட்டு இல்லையா? நம்ம ஏதாவது சொல்லி இப்ப கேட்கிறவங்க தப்பா கேட்டு இப்போ வழக்கு போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் நான் சிறைச்சாலையில் போய் நிற்கணும். உட்காருங்க. இறைச்சி இத கடையில போய் கேட்கும் பொழுது நல்ல சதையா போடுங்க அப்படின்னா, ஆட்டுடைய இறைச்சி போடுறோம்னா நல்ல சதையா போடுங்க. சதை 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 அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கியா? அநியாயம். ஒரு கடைக்கு போய் கறி வாங்க போறீங்கன்னா என்ன எதை வெட்டி போட வாங்கிக்க முடியா? என்ன பண்ணுவாங்க? கொழுப்பு போடுங்க. அதெல்லாம் பொருள் நிறைய இருக்கு. அதுல எலும்பை கேட்போம் இல்ல, பெரிய எலும்பை வெட்டி போட நினைப்பான். என்ன எலும்பை போடுற? நல்ல சதையா போடு, சதையா போடு இல்லையா? சதை அப்படின்னு சொல்லுவோம். அந்த சதை இது என்ன பண்ண நம்முடைய உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்ன தெரியுமா? அதுக்கு பேரு தசை. அதுக்கு பேர் தசை. அதைதான் வேணும் அப்படியே திருப்பி சதை, சதையா போடுவோம். நிறைய மாத்தி இருக்கிறோம், நிறைய சொல்ல மாத்தி இருக்கிறோம். சரியா? அதுல சிறப்பானது இது. ஏன் அப்படியே அதை நடத்துறதா சொல்றேன். ஆகையா இந்த உலகத்துல எதுக்காக உயிரை கொள்ளுகிறான் அப்படின்னா, நம்ம இறைச்சியை தின்பதால் தான் அவன் உயிர்களை கொள்ளுகிறான். அதுக்காக அவன் மறுமையை சம்பாதிக்கிறான் இல்லையா? உலகத்துல அதிகமாய் மாமிசங்களை வெட்டி வீழ்த்தி கொன்று புதைத்து தின்று உலகத்துல பணக்காரர்கள் ஆனவர்கள் நிர்ணயிக்கும். என் ஊர்ல ஒரு சிக்கன் கடை வச்சான். வச்சு ஒரு வருஷம் தான் வருது. இன்னைக்கு போய் பார்க்கலாம், இவ்வளவு பெரிய மாடி வீடு, எல்லாம் கோயில் கூட்டது. ஒரு கோழி இறைச்சிகளை வைத்து இவ்வளவு பெரிய மாடி வீடுமா? நான் போட்டுட்டு இன் பண்ணிக்கிட்டு வந்துப்போம். அப்படியே பாய்ச்சல் நான் பேனாவை தொடங்கிட்டு வந்து மாதமா கத்துற, இன்னும் ஒரு குளிச்சு வீடு கத்த முடியல. யோசிச்சு பாரு. மனிதன் யோசிக்கிறாமா? பிராக்டிகலா இருக்கிறான். இந்த உலகத்துக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், இப்படிலாம் இருக்கிறார். உண்மையா சொன்னா இயல்பான்னு சொல்லுவா. இதுவே என் படிக்கிறதுக்கு நான் கட்டுறேன், பணம் எல்லாம் சேர்த்து ஒரு 4 ஆடு வாங்கிட்டு வச்சுக்க, நான் ஒரு பெரிய முதலாளி. 4 மாடு வாங்கிட்டு வச்சுக்க, இன்னொரு நான் ஒரு பெரிய முதலாளி. 4 பன்றி வாங்கிட்டு வச்சுக்க, இன்னொரு பெரிய முதலாளி. 4 எழுத்து படிச்சதால இன்னைக்கு தொழிலாளி சொல்லுவாங்க. 4 எழுத்து படிச்சா நல்லா வாழலாம், ஒன்னும் வாழ முடியாது. உன்னை நான் டிமோட்டிவேட் தான் பண்ணல, மோட்டிவேட். சரியா? நீ எடுத்துக்கிறத பொறுத்து, புரியுதா? நீ எடுத்துக்கிறது அது உன்னுடைய மனதை பொறுத்து. செய் என்று அறிஞர் அவனுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறது, அதை நீ அறிந்து பார்க்கணும். புரியுதா? சொல்லி விட்டு போயிடக்கூடாது. ஒரே சொல்லியா என்னை சொல்லி விட்ட கூடாது. ஐயா என்ன சொல்றாரு? தெரியா ஐயா என்னை எப்படியா புத்தகம் அனுப்புவேன், உனக்கு யாருக்கு உரிமை கொடுத்தது அப்படின்னு போய் போட்டு விட்டு போகக்கூடாது. புரியுதா இல்லையா? சடை பத்தி ஒரு கடை முன்னாடி ஒரு கடை பின்னாடி அவ்வளவுதான் இருக்கணும். அடுத்தது சரியா? அடுத்த அதிகாரம் பாரு. வெகுளாமை. வெகுளாமை அப்படின்னா என்னமா? வெகுளாமை கொள்ளாமையா? கொள்ளாமை எது? கொள்ளாமை சினம் கொள்ளாமை. கோபம் படக்கூடாது. ஏன் கோபம்? உன்னையும் அழிக்கும், உன்னை சார்ந்தவனை அழிக்கும். அன்பா இருக்கும், அன்போடு பேசுவோம். எப்படி அன்போடு பேசுறோம்?
திட்டுறது கூட அன்பா திட்டுறது. எப்படி அன்பா திட்டுவ? சரி, அன்பா திட்டு. கோபப்படக்கூடாது, கோபம் கொள்ளாது அப்படிங்கிறது. அதான் வள்ளுவர் சொல்றான், ஏன் சினம் கொள்ளக்கூடாது? சினத்தால் வரக்கூடிய பயன்கள் என்னென்ன? சினம் கொள்ளக்கூடாது, அப்ப எப்படி பயனாகும்? சினத்துடைய பயன் சினம் என்கிற ஒரு பண்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தரக்கூடிய பயன் இது. என்னென்ன பயன்? நீ அழிவ, உன்னை சேர்ந்த அழிவா, உன் பொன்னாட்டு பிள்ளைகளை அழியும், உன் குடும்பம் அழியும், உன் வீடு அழியும், நான் ரோட்ல இருப்பேன், அப்ப உன்னை நல்லா சீன் போவான். அது மொத்தமாட்டி போயிடுவேன். எதை வைத்துக் கொள்வதால்? சினம் என்ற பண்பினை நீ வைத்துக் கொள்வதால். சரியா? சினம் கொள்ளாது. நீ என்ன நினைக்கிறது தெரியாது, முதல் நீ கொள்ளாதையா? பயங்கரமா புத்தகத்துல வெளியே கூட்டில முதல் நீ சினம் கொள்ளாது அப்படிங்கிறியா? அதெல்லாம் யோசிக்கிறார். சரி, முதல் குரல் பாருங்க. முதல் குரல் யாராவது படிக்க பாருங்க. படிமா. காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கினின் காவாக்கடி. இந்த கோபப்படுவோம் பத்தியா, அதுல ரெண்டு விதமா இருக்கிறாங்க. யாருக்கு கோபப்படணும், யாருக்கு படக்கூடாது. ஒரு வகுப்பு இருக்குன்னு வச்சுக்கேன், இப்ப நான் போறேன் ட்ரெயின் போறேன்னு வச்சுக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு மாணவருடைய வகுப்பு போறேன், சரியா? போனா என்ன பண்ணல, வகுப்பு சத்தமா இருக்கு அப்படின்னா நமக்கு யாரை இடிச்சு வாங்கி பார்ப்பேன். அவனை கூப்பிட்டு ஒரு இழுப்பு இழுத்து வச்சுக்கேன், மொத்தவங்களுக்கும் அமைதியாகிடுவான். ஏன்? அவன் திருப்பி கேட்க மாட்டான். ஏன் அடிச்சு அவனுக்கே தெரியாது. அந்த ஒரு மணி நேரம் யோசிச்சுட்டு இருப்பான் இல்லையா? அதுக்குள்ள பாடம் முடிச்சு போயிடுவேன், அடுத்த நாள் அடிப்பேன். அப்ப என்ன அதே யோசிச்சுட்டு இருப்பான். இந்த அடி அப்படியே அப்படியே சேர்ந்துட்டே சேமிப்பா போயிட்டு இல்லையா? அதான் கோபம். யாருக்கிட்ட கோபப்படணும், யாருக்கிட்ட படக்கூடாது? பாரதிதாசன் சொல்வார், ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர், ஓடப்பர் ஏழையப்பர் உதயப்பர். ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார், இதை உணரப்பான் என்று பாரதிதாசன். ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார், இதை உணரப்பானே அப்படின்னு சொல்லுவார். ஓடப்பனையாலே உழைத்து உழைத்து ஓடாய் தெரிந்தவன் அவன் ஏழை. அப்படியே குடிக்கிட்டே இருந்தவன் யாரு? அடிமை. அப்படியே குத்தும் பொழுது அப்படியே முடிஞ்சுனாலும் குற்றவனுடைய கை உடஞ்சு போயிடும். ஆகையா ஓடப்பர் ஏழையப்பர் எல்லா மாதிரி உதவின சமமாகிவிட்டார், எல்லா மாதிரி ஒப்பப்பர் ஆகிவிடுவார், இது உணரப்பாளி. இதான் சம்பளம். அப்ப சினம் என்பது யாருக்கு காட்டணும், யாருக்கு காட்டக்கூடாது. நம்முடைய சினம் என்பது யாருக்கிட்ட செல்லுபடி ஆகும். செல்லுபடி செல்லுபடி அப்படின்னா செல்லுபடி அப்படின்னா ஜனநிலையத்துல செல்லுபடியா இருக்கும் அப்படின்னா செல்லுபடியாகும். வெட்கப்படுறதா? சொல்லு. புரியல? சின்ன ஒரு சொல்லுக்கான பொருள் தெரியுமா? ரொம்ப என்ன சொல்றது, வருத்தமா இருக்கு. செல்லுபடி ஆகும் அப்படின்னா நடக்கும். செல்லுபடி ஆக அப்படின்னா நடக்கும். எது நடக்காது? எதுவுமே நடக்காது. காரியம் யார் காரியம்? ஆகிய அந்த குரல் பண்ணலாம். செயலிடத்து காப்பான் சினம் காப்பான், செயலிடத்து காப்பான் சினம் காப்பான், அயலிடத்து
காக்கின் காவாக்கால் வேண்டும். நீ காத்தா என்ன, காக்காட்டி போனான். செழிடத்து காப்பான், சினம் காப்பான். நீ எந்த இடத்துல கோபத்தை அடக்க வேண்டும் தெரியுமா? எங்க அடக்கணும்? எங்க அடக்கணும்? மெலியவர். மெலியவர் யாரு? தன்னை விட வலிமையில் குன்றியவரிடம் இடம்தான் கோபம் படக்கூடாது இல்லையா? அவன் அங்க போய் கோபத்தை காட்டுவான். ஏன்? நமக்கு சிக்கினால ஒரு அடிமை இல்லையாமா? சொல்ற புரியுது அவனுக்கு? இது எல்லாமே இங்கே இருக்குமா? இப்ப ஒண்ணு இல்ல, உங்க மொத்த கிராமத்தையும் கொண்டு போய் நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க. நிறுத்தா அவர் யாருக்கு திட்டுவாரு? அமைதியே எந்த மூஞ்சிக்கும் பார்ப்பாரு, அப்படியே பார்த்துட்டே வருவாரு. பிரஜாசியை எப்படி திட்டுவாரு? அறிவியலாவது அவருக்கு அமைதியா இருக்க மாட்டேன் திட்டுவாரு. ஏன்? அது அமைதியா அப்படி நிற்கும், அப்பயே நிற்கும் இல்லையா? இதே போய் பூஜா முடிஞ்சு அறிவியலாவது பக்கத்துல அமைதியா இருக்கு. ஐயா நான் என்ன பண்ணேன்? சும்மா சொல்லியா சொல்லுவாரா இல்லையா? ஏன் பயப்படணும் இல்லையா? நானே சுபாஷிட்ட பேசணும் பயப்படலாம். அப்படி போகும்போது ஒரு எடி விஷயம் வழி நடக்குது. சிரிச்சு மணியை கிடப்பாங்க. அது பண்ணி போயிடும். அதே ஜானிக்கு அதுக்கு சிரிச்சு மணி சாதாரணமா இருக்க முடியாது. ஏன்? அது நடந்து சரியா? அதெல்லாம் முடியாது. வேத கோபம் சரிங்களா? ஆகையா நான் அதான் சொல்றேன். இந்த கோபம் என்பதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல செலுத்தணும், எந்த இடத்துல செலுத்தக்கூடாது. கோபம், நம்முடைய கோபம் செல்லுபடியாக மெலியவர்கிட்ட, தன்னை விட வலிமையில் குன்றியவன் இருக்கான், அவன்கிட்ட என்னுடைய கோபம் செல்லுபடியாகும். என் கோபம் அவனை வந்து பாதிக்கும். கோபம் பாதிக்கும். அதே நான் வலிமையானவன், எனக்கு நிகரான ஒரு வலிமையான காமிக்கியா காமிக்கிறது எப்படி ஆகும்? ரெண்டு கோபம் முற்றி தான் இருக்கும். ரெண்டு பேருமே வலிமையானவன். ஆனா என்ன பண்ணுவேன்? வலிமையான போய் இந்த கோபத்தை காட்ட மாட்டேன். ஏன்? அந்த இடத்துல கோபம் செல்லுபடி ஆகாது. நேரப்படா அப்படின்னு அபிநய பார்த்து ஏமா போயமா போயா பவித்ரா பார்த்து போமா அப்படின்னா இந்த இருமையா போறேன். சரியா? ஆகையால அதாவது கோபம் செல்லுபடியாகும். இன்னும் சாதனா அதை யோசிச்சே சிரிச்சுட்டு இருக்கு. ஏன் கற்பனை போயிருக்கு? சாதனா சீரிக்க முடியும் அப்படி அதை யோசிக்கலாமா? இல்லையா? சரி உட்காந்து தேவையில்ல பேசணும். ஆகையால் அதான் சொல்றோம், செல் இடத்து காப்பான் சினம் காப்பு. சினத்தை காக்க வேண்டும். எந்த இடத்துல நம்முடைய கோபம் செல்லுபடியாகவும் மெலியவர் இடத்தில், மெலியவன் தன்னை விட வலிமையை குன்றியவன், அவன் தான் மெலியவன். அப்ப நம்முடைய கோபமானது மெலியவர் இடத்தில் செல்லுபடியாகவும் அவன் கோபம் படக்கூடாது. அதான் மாதிரி செல் இடத்து காப்பான். எதே சினம். அடுத்தது அழிகிடத்து. அழிகிடத்து அப்படின்னா அல்லாத இடத்து. என்ன அல்லாத இடத்து? எளியவன் அல்லாத இடத்து உன்னுடைய கோபத்தை காண்பித்தால் என்ன, காண்பிக்காமல் போனால் என்ன, என்ன நடக்கும்? அதனால நீ பெரிய பலசாலியும் இல்லை. எந்த இடத்துல காக்கணுமோ அந்த இடத்தில் காக்க வேண்டும்.
எந்த இடத்தில் நீ காட்ட வேண்டுமோ அந்த இடத்துல காட்டாம போவான். அதனால எந்த பயனும் இல்லை என்று பழமொழி. கோபத்தை காத்து எங்க காக்கணும், எங்க காட்டினாலும் சரி காட்டாம போனாலும் சரி பயன் இல்லை. மெலியவரிடத்தில் கோபம் கொள்ளாத வலியவரிடத்தில் கோபத்தை அடக்காது. இதுதான் வழி. சரியா? அடுத்த குறிப்பு. மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். ரொம்ப அழகா சொல்லுங்க. மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். எதனால் வரும்? மரத்தல் வெகுளியை, வெகுளியா சினத்தை வச்சுக்காது. ஏன்? ஒரு சினத்தை தன்னுடைய அடிப்படை பண்பாக வைத்திருந்தால் அவனுக்கு நிறைய தீய விளைவுகள் வந்து சேரும். மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் சொல்லுங்க. கணியன் பூமொன்று நான் சொல்லுவாரியா, யாதும் ஊரே யாவரும் கேளு தீடும் நன்றும் புறதரவாரம் நோதலும் தண்ணிதலும் அவற்றோர் அண்ண சாதலும் புதுவே அன்றே வாழ்தல் பெரியோரை வியத்தல் நிலமே சிறியோரை இகழ்தல் அதனிலும் நிலமே அப்படிவாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீமையும் நன்மையும் பிறரால் வராது. தீதும் நன்றும் பிறர் தர வாராது. பிறரால் வராது. பிறர் யாரால் வரும்? அது நம்மளாலே வரும். நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையும் சரி தீமையும் சரி அது யாருடைய பொருட்கள் வரக்கூடியது அப்படின்னா அவன் விளைவால் போயிட்டே இருப்பான். கை விட்டு போவான். அவன் பழிச்சு கொடுத்தான். இந்த அடி யாரால வந்தது? அவனே ஏற்படுத்தினது. அவனே ஏற்படுத்தி அதான் சொல்றாரு கணியன் பூமொன்று நான் சொல்லுவாரு. தீதும் நன்றும் பிறர் தர வாராது. தீமையானாலும் சரி நன்மையானாலும் சரி அது பிறரால் வருவது அன்று. சரியா? அது முன்னாலே வருவது. ஆகையார் மரத்தில் நெகுடியை யார் மாட்டும்? யார் மாட்டியா? அதுல யார் மாட்டும்? யாரிடமும் என்ன பண்ணாத சினம் கொள்ளாத. யாரிடமும் சினம் கொள்ளாத. ஏனென்றால் அவ்வாறு சினம் கொள்ளுவாயானால் அந்த சினம் உன்னை கொள்ளும். தீய பலத்தல் தீய செயல்கள் எதனால வரும்? கோபத்தால் வருமா? கோபத்தால் வரும். கத்தியா எங்க மறைஞ்சு அப்படியே தூங்கி உட்கார்ந்துருக்கிற அந்த ஆளு கண்ணிலே படக்கூடாது. அப்படியே கீழே போகுது. வெகுளி அப்படியே வெகுளி வெகுளி அப்படின்னா என்ன? யார் பேசுறது? வெகுளி மற்றவர்கள் எல்லாம் உசாராயிருப்பேன் கேட்டு வச்சிருப்பேன். அப்படியே மூக்கிலே உடிச்சிருக்க மாட்டேன். அப்படியே சாமி போறேன். சுதீஷா வெகுளி அப்படின்னா ஏன்னா இந்த பொண்ணுக்கு தெரியாது என்ன காரணம். அதுக்கு சொல்லுவா கண்டிப்பா நம்மளை கேட்க மாட்டாருன்னு தெரியும். ஏன்னா முன்னாடி நம்மளை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் தெரியாம எல்லாம் போராட்ட முடியாதுமா உட்கார். அப்பதானே நினைச்சேன் ஒத்துக்க மாட்டீங்க. ஒத்துக்க நம்ம கிரீடம் இறங்கிட்டு ஒத்துக்க மாட்டோம். நீ சொல்லுமா நீ சொல்லுமா பாவமா இருக்கு. என்னை பார்த்தாவா பாவமா இருக்கு. பாவமா அது பாவம் இல்லம்மா கோபம். கோபம் அப்படின்னு கோபம். ஆமா நம்ம கோபம் சொல்றோம். கோபம் 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 கிடையாது. கோபம் கோபம் சரியா?
சொல்ல புரியுதாமா? வெகுளி என்பது சினம். சினம்னா கோபம்னா சினம். இது ரெண்டுக்கு பொதுவானது வெகுளி. அவ்வளவு. ஆகையா என்ன பண்ணக்கூடாது? கோபம் கொள்ளக்கூடாது. பூஜை கிடைக்கணும்னு சொல்லுங்க. வெள்ளை அடிச்சு நம்ம என்ன போகணும்? நீ கேட்கறது ஏதாவது பணம் வந்து பதில் மச்சந்த ஒரு அமைதியை ஏன் வாய்ப்பு. அதான் அந்த மணி அடிச்சுதான் வச்சேன். எந்த கேள்வி கேட்டாலும் பூஜை கேட்கணும்னு சொல்லணும். ஏன் அக்னவும் விடை வந்தா கேட்டு போயிட்டே இருக்கு. சரியா?